ஸ்டார்ட். அவருடைய காலத்திலே, அண்ணல் அம்பேத்கர் அவருடைய காலத்திலே அவர் நினைத்தது போல நான் படுகின்ற இன்னலும் துயரும் என் மக்களுக்கு போய் சேர நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நம்முடைய தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சூளுரைத்தார்கள். அந்த சூளுரையின் அடிப்படையிலே அந்த காலத்திலே நம் மக்களுக்காக உழைத்த அத்துணை தலைவர்களும் சிரமேற்று செயல்கொண்டார்கள். நம்முடைய மக்களுக்கு அடித்தளமிட்டு ஆங்காங்கே உழைத்தார்கள். அகில இந்தியா முழுவதிலுமே அதற்கான நல்ல விடிவுகள் எல்லாம் கிடைத்தது. நம்முடைய தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1956 பரிணிப்பானம் அடைந்த பிறகு நம்மை காப்பாற்றுவதற்கும் நமது மக்களை வழிநடத்துவதற்கும் யாரால் இனி முடியும் என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வடிவமைப்பால் உருவாக்கப்பட்ட இந்திய குடியரசுக் கட்சி அதனுடைய பொறுப்பை கையில் எடுத்தது. அப்பொழுது நம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதன் பிறகு பலருடைய எண்ணங்களாலும் சூழ்ச்சிகளாலும் நம்முடைய தாய் கட்சியான இந்திய குடியரசுக் கட்சி பல வழிகளிலே பிரிந்து பல முனைகளிலே அந்த கட்சிகள் ஒதுக்கி தள்ளப்பட்ட காரணத்தினாலே பலரால் நம்முடைய தாய் கட்சி வஞ்சிக்கப்பட்டதினாலே இந்திய துணைக்கண்டம் முழுமையிலும் இருந்த ஒருமித்த கருத்தோடு நடந்து வந்த நமது தாய் கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு 2-3 கூறுகளாக பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்திய அரசியல் சூழலில் ஏற்பட்டது. மீண்டும் நம் தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பும் அந்த உறுதிமொழிகளும் அந்த நம்பிக்கைகளும் மீண்டும் தளர்ந்து விட்டது. இந்த தருணத்திலே நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றுவது இனி யார் என்கின்ற கேள்விக்குறி இந்தியா முழுமைக்கும் ஏற்பட்ட பொழுது 1934 பிறந்த குரு கன்ஷிராம் அவர்கள் பூனாவிலே பாதுகாப்பு பிரிவிலே துணை விஞ்ஞானியாக பொறுப்பேற்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் உருவான மண்ணான மராட்டியத்தில் பல அரசு ஊழியர் சங்கங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வந்த தருணத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினமும் விடுமுறை அளிக்கப்பட்டு வந்த அந்த சூழலை மாற்றி அமைத்து இனி விடுமுறை கிடையாது என்று 1960க்கு பிறகு குரு கன்ஷிராம் அவர்கள் அரசு ஊழியராக பணியாற்றி வந்த சூழலிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை பகவான் புத்தருக்கும் நம்முடைய சமுதாயத்தின் இரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்த பிறந்த தினத்தை அந்த விடுமுறையை நம் மக்கள் இந்திய மக்கள் அனுபவிக்க விடாமல் தடுத்து வருகிறார்களே, அதன் முக்கியத்துவத்தை தடுக்கிறார்களே என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வருத்தமுற்ற பல அரசு ஊழியர் சங்கங்களுக்கு அப்போதைய மரியாதைக்குரிய கன்ஷிராம் அவர்கள் பொறுப்பேற்று அதற்கான போராட்டங்களில் முனைப்போடு செயல்படுகின்ற பொழுது பணியாற்றி நாம் மக்களுக்கு சேவை செய்தால்தான் முழுமையான பணியை தொடர முடியும் என்கின்ற காரணத்தால் அங்கே இருந்து டெல்லியை நோக்கி பயணித்து தனது மக்கள் பணியை ஆரம்பிக்கிறார். இந்த இடத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும்.
மன்னிக்கவும், இயற்கை வெற்றிடத்தை அனுமதிக்காது என்ற ஒரு வழக்கம் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பல காலகட்டங்களில் பல தலைவர்கள் தோன்றியது போல இந்த தேசத்தினுடைய நம் சமுதாயத்தின் நிர்பந்தம் அதனை சிரமேற்று செயல்படுவதற்காக மாண்புமிகு குரு கன்ஷிராம் அவர்கள் உறுதிமொழி எடுக்கின்றார். அந்த இளவயதிலே தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை, இந்த மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்த பொழுதே அவர் பாதி வெற்றியை அடைந்து விட்டார் என்றே நாம் கொள்ளலாம். அதன் பிறகு அவருடைய உழைப்பு சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முடிவுகளை சாதுரியமாக எடுத்து அதற்கான செயல்களை அருமையாக நகர்த்தி இதை எப்படி கொண்டு சென்றால் நாம் நமது மக்களை ஒருங்கிணைக்க முடியும் என்று நினைத்த பொழுதெல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் எழுதிய அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் வால்யூம் 1 அவருக்கு முழுமையாக துணை நின்றது என்பது இந்த நாடறியும். அவரும் மனமுவந்து பல கூட்டங்களிலே இதனை பதிவு செய்திருக்கின்றார். வால்யூம் 1 என்பது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிந்தனைகளில் உருவாக்கப்பட்ட சாதிகள் ஒழிப்பது எப்படி, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கின்ற அந்த புத்தகத்தின் கருத்துக்கள் இன்றைய தினமும் எங்கு நோக்கினாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற அறிவுஜீவிகள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் இருக்கிற அறிவுஜீவிகள் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கின்ற அந்த கட்டுரையை பற்றி பேசாதவர்களே கிடையாது. அந்த கட்டுரையின் ஆழத்தை பலமுறை படித்து 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 பார்த்து அரசியலின் அதிகாரத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை கண்டறிகிறார். சமூக விடுதலைக்கான வழி அரசியல்தான், அதிகாரம்தான் அதனுடைய திறவுகோல் என்பதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தியிருந்ததை தன் குருவின் வார்த்தைகளிலிருந்து சீடரான மாண்புமிகு கன்ஷிராம் அவர்கள் அதனை மனதில் ஏற்று உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கான பணிகளை அப்பொழுதுதான் அவர் ஆரம்பிக்கின்றார். அதற்கு அவர் முனைப்பில் எடுத்த முதல் வழிமுறை பாம்செஃப். ஷெட்யூலின மக்களுக்காக ஷெட்யூலின மக்களை ஒருங்கிணைத்து பிற்படுத்தப்பட்டவர்களையும் மைனாரிட்டி மக்களையும் ஒன்று சேர்த்து இவை அனைவரையும் ஒருமைப்படுத்தி ஒரு சங்கத்தினை ஆரம்பித்து அதனை இந்தியா முழுக்க கொண்டு சென்று குறிப்பாக அரசு ஊழியர்களையும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், குவாசி கவர்மெண்ட் இது போன்ற பகுதிகளில் இருக்கின்றவர்களை அதிகபட்சமாக ஒருங்கிணைப்பதற்கான செயல்களில் இறங்கி வெற்றியும் கண்டார். இதன் பிறகு வளர்ச்சி பெரிதாக பெரிதாக இந்தியா முழுமைக்கும் அதனை கொண்டு சென்று இங்கே சென்னைக்கும் வந்திருந்தார். அந்த தருணத்திலே எனக்கு ஒரு பெருமை கிடைத்தது. இங்கே அதனை உருவாக்குவதற்கு ஆரம்பத்திலே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதற்கான ஒரு இடத்தை தேட வேண்டும் என்ற பொழுது இதை பாம்செஃப்பில் இருந்த சென்னையில் இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இடம் கிடைப்பதற்காக முயற்சி செய்த பொழுது அது கிடைக்காமல் போகவே என்னிடத்திலே சொல்லி அந்த பணியை நான் செய்து முடித்து அப்பொழுது இருந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே அந்த வகுப்பு நடத்துவதற்காக நான் இடத்தை எடுத்துக் கொடுத்தேன். அதுதான் இரண்டாவது கூட்டம் அல்லது முதல் கூட்டம் என்று நினைக்கிறேன். எனக்கு மூத்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். இப்படி இந்தியா முழுக்க குரு கன்ஷிராம் அவர்கள் பயணம் செய்து மிகப்பெரிய தளத்தினையும் களத்தினையும் உண்டு பண்ணினார்கள் என்றால் அது மிகையாகாது. அவருடைய உழைப்புக்கு காலத்தில் ஒரு ஈடாக இணையாக எதையுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் பல மனமாச்சரியங்கள் அக்காலத்தில் இருக்கத்தான் செய்தது.
பாபா சாஹேப் அம்பேத்கரியவாதிகள் ஒரு பக்கமாகவும் குரு கன்ஷிராம் அவர்களை பின்பற்றுவது இன்னொரு பக்கமாகவும் எல்லாம் பேசப்பட்டது. பின்னாளில் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து தன்னுடைய குருநாதர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன் சிந்தனையில் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக எந்த செய்திகளை பதிவிட்டிருந்தாரோ, எந்த செய்திகளை, எந்த சிந்தனையை இந்த மக்களுக்கு கொடுத்தாரோ அதனை சரியாக எடுத்து வழிநடத்தி வெற்றி கண்டவர் குரு கன்ஷிராம் அவர்கள் என்பதனை பின்னாளில் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் பிறகு பாம்சப் வேகமாக வளர்ந்து வந்த பொழுது டிஎஸ்எஸ்எஸ் என்கின்ற ஒரு மூமெண்ட்டை உண்டு பண்ணினார்கள். அந்த மூமெண்ட்டிலே டிஎஸ்எஸ்எஸ்எஸ் என்று இருக்கும். அந்த 4 எஸ்ஸையும் ஒருங்கிணைத்து DS4 என்ற அந்த மூமெண்ட்டிற்கு பெயரை வைத்தார்கள். அவ்வளவு ஞானம். எப்படி மக்களிடத்திலே ரொம்ப ஷார்ட்டாக, வெரி ஷார்ட்டாக இதை நம்ம கொண்டு போக முடியும், மக்களிடத்திலே இது எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிற மக்களின் மனோநிலை, அவருடைய பல்ஸ் எப்படி இருக்கு, மக்களுடைய எண்ணங்களை எப்படி பிடித்து பார்ப்பது என்ற மனோநிலைகளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய ஞானியாக மாநிவர் குரு கன்ஷிராம் அவர்கள் விளங்கினார்கள். அதன் பிறகு பெருக இயக்கங்கள் வளர வளர பகுஜன் சமாஜ் கட்சி என்கின்ற ஒரு கட்சியினை உண்டு பண்ணுகிறார்கள். சண்டிகார் மாநாட்டிற்கு பிறகு லக்னோ மாநாடு, இந்த 2 மாநாடுகளும் மிகப்பெரிய மக்கள் ஒருங்கிணைப்பினை ஏற்படுத்தி இந்தியாவில் அப்பொழுது இருந்த மிகப்பெரிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சிக்கும் ஜனதா கட்சிக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது இந்த 2 மாநாடுகளும் என்றால் அது மிகையாகாது. மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது. அப்பொழுதுதான் நம்முடைய பெஹன்ஜி அவர்கள், இந்திய நாட்டின் வீரமங்கை, ஈடு இணையற்ற நமது அன்பு சகோதரி, தலித்து மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் தலைமை தாங்கி ஏற்று நடத்துவதற்கு வல்லமை மிக்க பெஹன்ஜி அவர்கள் நம்முடைய மாண்யவர் குரு கன்ஷிராம் அவர்களோடு இணைந்து செயல்பட துவங்குகிறார்கள். அவர் பார்வையிலேயே நம்முடைய சகோதரி அவர்களுடைய வீரத்தையும் செயல்பாடுகளையும் கண்டுபிடித்து இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை மட்டுமல்ல, இந்த தேசத்தை ஆளுகின்ற தகுதியும் அவருக்கு உண்டு என்பதை அவர் உணர்ந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஞானம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களிடத்திலே பெற்ற ஞானம். குரு கன்ஷிராம் அவர்கள் பகுஜன் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இது பலருக்கு ஹிந்தி, சம்ஸ்கிருதம் என்றெல்லாம் தோன்றலாம். அது தவறு. பகுஜன் என்பது பாலி மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை என்பதனை இந்த நாடு புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் தளங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் குரு கன்ஷிராம் அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறார், பௌத்தத்தின் ஆழமான மொழி எது என்பதையெல்லாம் புரிந்து அறிந்து தெரிந்து மக்களிடத்திலே விதைத்திருக்கிறார் என்பதற்கு இவைகளெல்லாம் முன் உதாரணங்கள். அப்பொழுது வெற்றிடமாக காணப்பட்ட நம்முடைய தலித் மக்களுடைய நம்பிக்கைக்கான அந்த உளவியல் சூழல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வந்தது. குரு கன்ஷிராம் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றார். ரதத்திலோ அல்லது மிகப்பெரிய எந்திரங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களிலோ அல்ல, இந்தியா முழுமைக்கும் ஆங்காங்கே இயக்கங்களை உண்டு பண்ணி ஆங்காங்கே கட்டமைப்புகளை ஏற்படுத்தி சைக்கிளிலேயே பயணம் பண்ணுகிறார். இதுதான் குரு கன்ஷிராம் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது, உண்மையும் கூட.
அதற்கு அவர் எவ்வளவு நேரம் எடுத்திருப்பார், எவ்வளவு சிந்தித்திருப்பார், இதற்கான மக்கள் சக்தி எப்படி திரட்டியிருப்பார், இதற்கான பொருளாதாரங்கள் எப்படி அவருக்கு கிடைத்திருக்கும், மற்றவர்கள் எப்படியெல்லாம் தடுத்திருப்பார்கள், அரசியல்வாதிகளை எங்கெல்லாம் அவருக்கு தடங்களை விதித்திருப்பார்கள், அதிகாரிகள் எல்லாம் எவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்திருப்பார்கள். இவற்றையெல்லாம் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. ஏனெனில் அதிகார சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கும் ஆதிக்க சாதியில் இருப்பவர்களுக்கும் இந்த சிக்கல்கள் எல்லாம் கிடையாது. ஏனெனில் அவர்களே அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவர்களே அரசியலில் இருக்கிறார்கள், அவர்களே எல்லாமுமாக இருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்திற்கு அப்படி அல்ல. ஏதுமற்ற சமுதாயமாக இன்று ஆக்கப்பட்டிருப்பவர்கள். எல்லாம் இருந்த சமூகம், எல்லாம் பெற்றிருந்த சமூகம், எல்லா வளமும் இருந்த சமூகம் ஏதுமற்றவர்களாக ஆக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே நம்மை காப்பாற்றுவதற்காக பிறந்த இரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் விதைத்த அந்த சிந்தனைகள் அது அப்படியே நீர்த்து போகாமல் அடுத்த தளத்திற்கு, அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய மக்களை இட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு செயல். அவர் என்ன சொன்னார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதனை எப்படி செயல்படுத்துவது என்பதனை முறையாக தெரிந்து கொண்டு அதற்கான நேரத்தை எடுத்து அதற்காக உழைத்து அதற்கான சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் இவர் இருந்தால் இது நடக்கும், இந்த இடத்தில் இவர் இருந்தால் இந்த வெற்றி கிடைக்கும் என்று கணிப்பதே ஒரு மிகப்பெரிய திறமை. ஒரு மாநிலத்திற்கு, அதுவும் இந்தியா முழுமைக்கும் செய்வதென்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு இணையாக உலகத்தில் நாம் யாரையுமே சொல்ல முடியாது. அந்த சூழலிலே வேறு ஒருவர் யார் எதை சொன்னாலும் ஒரு மாநிலத்தில் உள்ள மக்கள் கூட ஒன்றுபட்டு கேட்க மாட்டார்கள். ஏனெனில் பாபா சாஹேப் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு பழகியவர்கள் நாம். அப்படிப்பட்ட சூழலிலே அவருடைய கொள்கையை உண்மையாக புரிந்து கொண்டவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலையும் மனோபாவமும் உள்ள நமது மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக மாண்புவர் கன்சிராம் அவர்கள் எப்படி கடினமான உழைப்பை உழைத்திருப்பார் என்பதை நாம் அனுதினமும் எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பின்னர் ஆரம்ப கட்ட தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே தான் தோற்கடிக்கப்பட்டாலும் மனம் கலங்காமல், எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்கக்கூடாது என்ற முடிவெடுத்து அதன் பின்னர் எட்டாவா தொகுதியிலே பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றியை கண்டு நம் அண்ணருடைய சித்தாந்தத்திற்கான வெற்றிக்கான ஒரு அச்சாரத்தை அந்த இடத்தில் இடுகிறார். அதன் பின்னர் பல வியூகங்களை வகுத்து நமது மக்கள் முன்னேற்றத்திற்காக, ஒருமைப்பாட்டிற்காக பல வழிமுறைகளை எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தி நமது சமுதாய கட்சிகளோடும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அவர்களையும் ஒருங்கிணைக்கும் முயற்சிகளிலே ஒரு பக்கம் ஈடுபட்டு அதே நேரத்திலே மதவாத, மார்க்கவாத, சாதியவாத சிந்தனை கொண்டவர்களை எல்லாம் வெற்றி கண்டு அந்த நிலைகளில் எல்லாம் தாண்டி நமது மக்களின் உயர்வுக்கு எது வழி? அரசியல் அதிகாரம் என்றால் அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவது எப்படி? அதற்கான நுணுக்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது மக்களை எப்படி இட்டுச் செல்ல வேண்டும், வழிநடத்த வேண்டும், ஆங்காங்கே இருக்கின்ற துணைசாதி பிரிவுகளின் எண்ணங்களை எப்படி போக்கடிக்க வேண்டும்,
உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நம்மோடு எப்படி அரசியல் ரீதியாக ஒன்றுபடுவார்கள்? இவர்களை தாண்டி ஆரியர்கள் தங்கள் சாதி அந்தஸ்துகளை விட்டு நம்மிடத்தில் எப்படி ஒன்றுபடுவார்கள்? மைனாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் எப்படி நம்மால் ஒருங்கிணைக்க முடியும்? இப்படி பல இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சித்தாந்தத்தை ஆதாரமாக வைத்து தன்னுடைய எண்ணங்களையும் தான் கற்ற பாடங்களையும் முறையாக வழிப்படுத்தி தனக்கு தன் எண்ணத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்களை உருவாக்கி இந்தியாவின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறுகிறார். 90களில் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்படுகிறது. இப்படியும் ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வர முடியுமா? 85லிருந்து ஏற்பட்ட அந்த போராட்டம் கட்சியின் ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு இன்னல்களை எல்லாம் அனுபவித்து இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் வந்திருக்கிறோம், எப்படி வெற்றிக்கனியை பறிப்பதற்கான வேலையை செய்கிறோம் என்று பார்த்து 95லே இந்திய துணைக்கண்டம் 1995லே இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல உலகமே ஆச்சரியப்படுகின்ற ஒரு செய்தியை நிகழ்த்தி காட்டுகிறார். இந்திய துணைக்கண்டத்தில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக முடியுமா என்ற கேள்வியை, முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொன்னாலே தானாக சிரித்துக்கொண்டு சமிஞ்சைகளை செய்து கொண்டு ஏளனப்படுத்தியவர்கள், கேவலப்படுத்தியவர்கள், உதாசீனப்படுத்தியவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் பதிலை செயல்முறமாக செய்து காட்டிய வித்தகர் குரு கன்ஷிராம் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அவை அத்தனைக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தன் குரு சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்தி காட்டி இந்திய நாட்டின் ஒப்பு உயர்வற்ற ஈடு இணையற்ற வீரமங்கையாக திகழ்ந்த நம்முடைய பெகஞ்சி சகோதரி மாயாவதி அவர்களின் அந்த வெற்றி, அவர் அமர்ந்த அந்த சிம்மாசனம் அவரை மட்டும் உயர்த்தவில்லை, இந்த சமூகத்தையே உயர்த்தி காட்டியது. இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமுதாயத்திலே தன் சொந்த காலில் நின்று நீலக்கொடியின் கீழ் அண்ணல் அம்பேத்கரிய சித்தாந்தத்தை உள்வாங்கிய குரு கன்ஷிராம் அவர்களின் வழிநடத்துதலால் முதல்வராக பொறுப்பேற்று இந்தியாவின் ஈடு இணையற்ற முதல்வராக செயல்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து 1956க்கு பிறகு இந்தியாவில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்படுகின்ற அனைத்து மக்களுக்கும் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த ஊமை ஜனங்களுக்கு, முனகல் சத்தம் மட்டுமே முழுமையான சுதந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழிகாட்டிய வித்தகராக நம் தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தியலை அப்படியே உள்வாங்கி செயல்படுத்தி காட்டி இந்திய நாட்டின் சரித்திரத்தையே மாற்றி காட்டிய மாவீரர் மாண்யவர் கன்ஷிராம் அவர்கள். அவருக்கு உறுதுணையாக நின்று தன் குரு நினைத்தபடி செயல்படுத்தி காட்டி இந்திய மக்களுக்கு நான் இருக்கிறேன் பாதுகாப்பு, மார்க்கவாதிகளையும் மதவாதிகளையும் சாதியவாதிகளையும் எதிர்க்கின்ற துணிவு என்னிடத்தில் இருக்கிறது, நான் இருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய துணிவு பெற்ற வீரமங்கை நமது சகோதரி மாயாவதி, பெகஞ்சி மாயாவதி அவர்கள் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக எத்தனையோ சூழ்ச்சிகளுக்கு, எத்தனையோ இன்னல்களுக்கு, எத்தனையோ அதிகார பலங்களுக்கு, எத்தனையோ மிரட்டல்களுக்கும் இன்றும் அடிபணியாமல் நான் நிற்கிறேன் என் சமுதாயத்திற்காக, நான் இருக்கிறேன் என் மக்களுக்காக என்ற துணிவோடும் வலுவோடும்
நேர்கொண்ட பார்வையோடும் நிமிர்ந்த நடையோடும் நமது அன்பு சகோதரி பெகஞ்சி மாயாவதி அவர்கள் இன்றும் நிலைத்து நின்று நமக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு இந்திய தேசத்தினுடைய தலித் ஆளுமையை உண்டாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை அரசியல் ரீதியாக அமல்படுத்திய, அரசியல் ரீதியாக செயல்படுத்தி காட்டி வெற்றியும் கண்டிருக்கின்ற குருஜி மாண்யவர் கன்ஷிராம் அவர்களை நமது மக்கள் மட்டுமல்ல, இன்று நடந்து கொண்டிருக்கின்ற மதவாத, மார்க்கவாத, ஜாதியவாத கடுமையான நிலைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நமது மக்கள் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற மனிதாபிமானமிக்க, முற்போக்கு எண்ணம் கொண்ட, பகுத்தறிவு சிந்தனை கொண்ட இந்திய தேசத்தின் பெரும்பான்மையான மக்கள் இன்று புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளும் சமுதாயத்தினுடைய தளபதிகளும் அனைத்து நிலைகளிலும், அனைத்து தலித் அமைப்பு, அனைத்து தலித் இயக்கங்கள் நடத்துபவர்களும் உரக்க கத்திக் கொண்டிருக்கிறோம். உரக்க மக்களை கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறோம். பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்களும் முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும். ஆனால் மக்களுடைய காதில் இருக்கின்ற அந்த கர்ண பேரிகைகளுக்கு இன்னும் அவைகள் போல் சேரவில்லை. ஏன் இன்று அந்த செயல் நம் மக்களுக்கு அவர்கள் செவியில் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனை, குரு கன்ஷிராம் அவர்களுடைய வழிகாட்டுதலை போல நமது அன்பு சகோதரி பெகஞ்சி மாயாவதி அவர்களின் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு மக்கள் ஒருநிலைப்படுகின்ற பொழுது ஆங்காங்கே உழைக்கின்ற நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் அரசியல் ஆளுமைகள், நம்முடைய தலித் அரசியல் தலைமைகள் அவர்களுடைய இயன்ற வகையிலே தங்களுடைய பணிகளை சிறந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இயன்ற வரையில் சமரசமற்று எல்லா வகையிலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அளவிலே இவைகள் சென்றடைந்து மீண்டும் இந்திய துணைக்கண்டத்திலே பௌத்தம் மலர வேண்டும் என்றால், பௌத்த அரசு, பௌத்த ராஜ்யம் மலர வேண்டும் என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனையின் அரசியல் வெளிப்பாடாக குரு கன்ஷிராம் அவர்களின் சிந்தனை மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். மீண்டும் இந்த மக்கள் விழிப்புணர்வு பெற்று நிச்சயமாக வெற்றியடைவார்கள் என்ற நம்பிக்கையை அபயம் என வழங்கும் பாசறையின் சார்பாக எனது அனைத்து தரப்பு நிர்வாகிகளின் சார்பாகவும் இந்த ஆதிநந்த லெமோரியர் உங்களுடைய அன்பு சகோதரன் உங்களிடத்திலே என்னுடைய கருத்துக்களை அன்போடும் பணிவோடும் சமர்ப்பிக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் புத்தம்.